ஒலிக்குது, வானம் நடுங்குது. இயேசு வர்றார், கிராமம் முழங்குது. இருண்ட வாழ்வு ஒளியாதே, இயேசுவோட பாதை போதுமே. விசுவாசம் விசுவாசம் கத்திடு ஜோரா, நோயோடுது மரணமோ தோற்குதா போரா. இயேசுவின் நாமம் காற்றில் ஒலிக்குது, சாத்தானும் கேட்டு நடுங்குது. கை தட்டு கை தட்டு. தூரத்தில் நின்றான் சிப்பாய் ராஜா, நீ சொல்லினா போதும்னு சொன்னான் தாஜா. இயேசு சிரிச்சார், உலகம் வியந்தது. இப்படிப்பட்ட நம்பிக்கை எங்கும் இல்லை. தப்பு தப்பு தொட்டதே இல்ல, குணமாகிடுச்சு. விசுவாசம் பேசினா அதிசயம் முளைச்சு. விசுவாசம் விசுவாசம் கத்திடு ஜோரா, நோய் ஓடுது மரணமோ தோற்குதா போரா. இயேசுவின் நாமம் காற்றில் ஒலிக்குது, சாத்தானும் கேட்டு நடுங்குது. கை தட்டு கை தட்டு. அம்மா அழுதா, வீதி நிசப்பதம். மகன் குப்புற போட்டு மௌன வாசம். இயேசு சொன்னார், எழுந்திரு பையா, மரணமே ஓடிச்சு, பயந்துட்றையா. அரே வா அரே வா, உயிர் வந்துச்சு, ஊர் நடுங்கிச்சு. இயேசு முன்னாடி மரணமே தோற்றுச்சு. விசுவாசம் விசுவாசம் கத்திடு ஜோரா, நோய் ஓடுது மரணமோ தோற்குதா போரா. இயேசுவின் நாமம் காற்றில் ஒலிக்குது, சாத்தானும் கேட்டு நடுங்குது. கை தட்டு கை தட்டு. சிறைச்சாலையில் இருந்து கேள்வி வருது, நீயே தானா உன்னு சந்தேகம் எழுது. குருடருக்கு பார்வை, முடங்கனுக்கு காலு, சிறுபட்ட மனசுக்கு விடுதலை வாலு. செயல்தான் பதில், சொல் தேவையில்லை. இயேசுதானே ராஜா, இதுல சந்தேகம் இல்லை. விசுவாசம் விசுவாசம் கத்திடு ஜோரா, நோய் ஓடுது மரணமோ தோற்குதா போரா. இயேசுவின் நாமம் காற்றில் ஒலிக்குது, சாத்தானும் கேட்டு நடுங்குது. கை தட்டு கை தட்டு. அழுகை விழுந்து பாதம் நனைஞ்சது, மனம் வீசுற எண்ணெய் மனசு கரைஞ்சது. ஊர் பழிச்சது, இயேசு அணைச்சார், உன் பாவம் மன்னிச்சு சமாதானம் தர்றேன் நான் சொன்னார். அதிக மன்னிப்பு, அதிக காதல், இயேசுவோட அன்பு பரிசுத்த ஜுவால. இயேசு இயேசு நாமத்திலே சக்தி, தடைகள் உடையும் கட்டுகள் சிதறும் விதி. விசுவாசம் கையில் பயம் தரையில, இயேசு நடக்கிற பாத ஜெய பாதைடா. ஓ, ஓ, ஆடு ஆடு, உயிர் ஜெயிச்சது, மரணம் தோற்றுது. இயேசு எழுதின கதை மாறுது. கைகள் உயர்த்தி கத்துங்க எல்லோரும் சேர்ந்து, இயேசு உயிரோட இருக்கிறார். இயேசு ராஜா. உண்மையான நம்பிக்கை அப்படின்னா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது வெறும் கோயிலுக்கு போறது, சில சடங்குகள் செய்யறது மட்டும்தானா? இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கா? வாங்க இன்னைக்கு லூக்கா 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 3 கதைகளை பார்க்க போறோம். இந்த கதைகள் நம்பிக்கையை பத்தி நாம வச்சிருக்கிற சில ஐடியாக்களை அப்படியே ஒரு உழுக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்போ அந்த அசைக்க முடியாத தீவிரமான நம்பிக்கை அது எப்படி இருக்கும்? சரி, இதுக்கு பதில் கண்டுபிடிக்க நாம 3 பேரை சந்திக்க போறோம். ஒரு ரோமப்படை அதிகாரி, தன்னோட ஒரே மகனை பறிகொடுத்த ஒரு விதவை தாய், அப்புறம் பாவின்னு ஊரே ஒதுக்கி வச்ச ஒரு பெண். அவங்க கதைகள் மூலமா நாம இதுக்கு விடை தேடலாம். பாத்தீங்களா, இந்த 3 பேருமே அந்த காலத்து சமூகத்துல ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்டவங்க, அவுட்சைடர்ஸ். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவங்க தான் நமக்கு உண்மையான நம்பிக்கைனா என்ன, உண்மையான அர்ப்பணிப்புனா என்னன்னு ரொம்ப அழகா காட்ட போறாங்க. சரி, வாங்க நம்மளோட முதல் கதைக்குள்ள போலாம்.
இங்க நம்ம சந்திக்க போறது ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதியே, அதாவது யூதர்களை அடக்கி ஆண்டுட்டு இருந்த ரோம படையோட ஒரு கேப்டன் மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆக்கிரமிப்பு படையோட அதிகாரி அவர் எதுக்கு உதவி கேட்டு வரணும்? நூற்றுக்கு அதிபதின்னா சும்மா இல்லங்க, 100 படை வீரர்களுக்கு அவர்தான் தளபதி. அதிகாரம், அந்தஸ்து, செல்வாக்கு எதுக்குமே குறைச்சல் இல்ல. ஆனா பாருங்க, அவர் தான் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்ட ஒரு வேலைக்காரன் படுத்த படுக்கையா சாகர நிலைமைக்கு வந்துட்டான். அப்பதான் அவருக்கு புரியுது, அவரோட அத்தனை அதிகாரமும் அந்த உயிரை காப்பாத்த உதவாதுன்னு. அதனாலதான் ஒரு நம்பிக்கையோட இயேசுகிட்ட வராரு. இங்கேதான் பாருங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. இயேசு சரி நான் உன் வீட்டுக்கு வரேன்னு கிளம்புறார். ஆனா அந்த அதிகாரி என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயோ வேண்டாம், நீங்க என் வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்ல, எனக்கு அந்த தகுதியே கிடையாது. நீங்க இங்க இருந்தே ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சரியாயிடுவான்னு சொல்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை. அவரே ஒரு அதிகாரி, அதனால அவருக்கு தெரியும் அதிகாரம்னா என்ன, கட்டளைனா என்னன்னு. ஒரு வார்த்தை சொன்னா 100 வீரர்கள் கேட்பாங்க. அதே மாதிரி இயேசுவோட வார்த்தைக்கு நோயை விரட்டுற அதிகாரம் இருக்கு, அதுக்கு அவர் நேர்ல வரணும்னு அவசியமே இல்லைன்னு அவர் முழுசா நம்புறாரு. இத கேட்டு இயேசுவே ஆச்சரியப்பட்டு போறாரு. சொந்த இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில கூட நான் இப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய பார்க்கலேன்னு சொல்றார். அதிகாரத்தை பத்தின இந்த பேச்சு இங்க முடியல. அடுத்ததா இன்னும் திகைப்பூற்ற ஒரு காட்சிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இப்போ நோயில்ல, மரணத்தையே இயேசு நேருக்கு நேர் சந்திக்கிறார். நாயின் ஊருக்குள்ள இயேசு நுழையறப்போ ஒரு பெரிய சோகமான ஊர்வலம் அவர் கண்ணுல படுது. ஒரு விதவை தாயோட ஒரே பையன் இறந்துட்டான். அவளோட மொத்த வாழ்க்கையும் எதிர்காலமும் அந்த பாடையில போயிட்டு இருக்கு. இத பார்த்த இயேசுவோட மனசு இளகுது. நேரா போய் அந்த பாடைய தொடுறாரு. ஊர்வலம் அப்படியே நிக்குது. அவர் சொல்ற ஒரே வார்த்தை தான், இளைஞனே எழுந்துரு. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கதான் செஞ்சது. அதுவும் சாதாரண ஆள்கிட்ட இருந்தில்ல, அந்த காலத்தோட மிகப்பெரிய தீர்க்கதரிசின்னு போற்றப்பட்ட யோவான் ஸ்நானகன் கிட்ட இருந்தே ஒரு கேள்வி வருது. யோவான் அப்போ சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். ஒருவேளை தனிமையில அவரோட நம்பிக்கையும் கொஞ்சம் அசைஞ்சு போயிருக்கலாம். அதனால தான் சீடர்களை அனுப்பி ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார். வேதத்துல சொல்லப்பட்ட மீட்பர் நீங்க தானா, இல்ல நாங்க இன்னும் யாருக்காவது காத்திருக்கணுமா? இதுக்கு இயேசு ஆமா நான் தான்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லல. அதுக்கு பதிலா நீங்க எதெல்லாம் உங்க கண்ணால பாக்குறீங்களோ அத அப்படியே போய் யோவான் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன பார்த்தாங்க? குருடர்கள் பார்க்கறாங்க, நடக்க முடியாதவங்க நடக்கறாங்க, இறந்தவங்க உயிரோட வராங்க. ஆக பதில் வார்த்தைகள்ல இல்ல, செயல்கள்ல இருந்துச்சு. ஆக செயல்கள் மூலமா தன் அடையாளம் யாருன்னு இயேசு நிரூபிக்கிறார். இந்த புள்ளிதான் நம்மள இந்த அத்தியாயத்தோட உச்சகட்டமான ஒரு சம்பவத்துக்கு கூட்டிட்டு போகுது. சீமோன்னு ஒரு பரிசேயர், அதாவது ஒரு மதகுரு, இயேசுவ தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள நடந்தத 8 கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் விருந்துக்கு கூப்பிட்ட சீமோன், அவர் ஒரு விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய அடிப்படை மரியாதைய கூட செய்யல. கால் கழுவ தண்ணீர் கொடுக்கல, அன்பா ஒரு முத்தம் கொடுக்கல. ஆனா இன்னொரு பக்கம் அழைக்கப்படாமலே உள்ளே வந்த ஒரு பெண், ஊரே அவள பாவின்னு ஒதுக்கி வச்சிருக்கு. அவன் நேரா இயேசுவோட கால்ல விழுந்து தன் கண்ணீராலேயே அவர் கால்களை கழுவி தன் தலைமுடியால தொடச்சு விலையுயர்ந்த வாசனை தைலத்தை பூசுறா. இத பார்த்த சீமோனுக்கு ஒரே அதிர்ச்சி. மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு, இவர் உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுறது எவ்வளோ பெரிய பாவம்னு தெரிஞ்சிருக்குமேன்னு நினைக்கிறாரு. அவளோட மனம் திரும்புதலையோ அவளோட அன்பையோ அவர் பார்க்கல. அவளோட கடந்த காலத்தை வச்சு மட்டுமே அவளை எடை போடுறாரு. சீமோனோட மனசுல என்ன ஓடுதுன்னு இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு புரிய வைக்க இயேசு ஒரு சின்ன கதை சொல்றார். ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கதை. கதை இதுதான். ஒருத்தர் 2 பேருக்கு கடன் கொடுத்திருக்கார். ஒருத்தனுக்கு 500 வெள்ளி காசு, இன்னொருத்தனுக்கு வெறும் 50. 2 பேராலையும் கடனை திருப்பி கொடுக்க முடியல. சரி போட்டோன்னு அந்த நல்ல மனுஷன் 2 பேரோட கடனையும் தள்ளுபடி செஞ்சிட்டார். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 2 பேர்ல யார் அவர் மேல அதிகமா அன்பு காட்டுவாங்க? இதுக்கு பதில் ரொம்பவே சுலபம் இல்லையா? சீமோனும் உடனே சரியா சொல்றான், யாருக்கு அதிக கடன் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் அதிகமா அன்பு காட்டுவான்னு. அப்போதான் இயேசு அந்த கதைய அவங்க 2 பேரோடையும் இணைக்கிறார். அந்த பெண்ணை சுட்டிக்காட்டி, சிமோன், நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், நீ என் கால் கழுவ தண்ணீர் கூட தரல. ஆனா இவ தன் கண்ணீரால என் கால்களை கழுவுனா, நீ எனக்கு ஒரு முத்தம் கூட தரல. ஆனா இவ என் பாதங்களை முத்தமிட்டுக்கிட்டே இருக்கா. யாருடைய பெரிய கடன் மன்னிக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் அதிகமா அன்பு காட்டுவாங்க. இவளோட இந்த அளவு கடந்த அன்பு இவளோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு காட்டுதுன்னு சொல்றார். கடைசியா இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றியது, சமாதானத்தோட போ. பாருங்க, இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல. சமூக அந்தஸ்தோ மத பின்னணியோ புகழோ முக்கியம் இல்ல.
உண்மையான மனப்பூர்வமான நம்பிக்கை தான் ஒருத்தருக்கு விடுதலையை கொடுக்குங்கிறத ஒரு பெரிய பிரகடனம் இது. அப்போ இந்த 3 கதைகள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? உண்மையான ஆழமான நம்பிக்கை பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள் கிட்ட இருந்து தான் வருது. அது ஒரு வெளிநாட்டு அதிகாரியா இருக்கலாம், இல்ல சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். வெளிப்படையான மத சடங்குகளை விட மனப்பூர்வமான அன்புக்கும் மனந்திரும்புதலுக்கும் நன்றி உணர்வுக்கும் தான் உண்மையான மதிப்பு இருக்கு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. நாம பின்பற்ற பாரம்பரியங்களும் சடங்குகளும் எப்போ நம்ம நம்பிக்கைய ஆழப்படுத்த உதவுது, அதே சமயம் எப்ப அதுவே ஒரு சுவரா மாறி அந்த பரிசேயர் சீமோனை போல அடுத்தவங்களோட அன்பையும் மனந்திரும்புதலையும் பார்க்க விடாம நம்ம கண்ணை மறைக்குது. இத பத்தி நாம யோசிக்கணும். லூக்கா 7 கேள்வி பதில். ரோமானிய நூற்றுக்கதிபதி ஏன் இயேசுவிடம் நேரில் வரவில்லை? பதில், அவர் தகுதியற்றவராக உணர்ந்ததால். நியாயப்படுத்தல். ஒரு புறஜாதி அதிகாரியாக அவர் இயேசுவின் அதிகாரத்திற்கு மிகுந்த மனத்தாழ்மையையும் மரியாதையையும் காட்டினார். இயேசுவின் கூற்றுப்படி நூற்றுக்கதிபதியின் விசுவாசத்தை எது சிறப்புறச் செய்தது? பதில், இயேசு உடல் ரீதியாக வராமலேயே குணப்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார். நியாயப்படுத்தல். அவர் அதிகாரத்தை புரிந்து கொண்டார். வீரர்கள் அவருக்கு கீழ்ப்படிவது போல நோய்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படியும். இஸ்ரவேல் மக்கள் மீது நூற்றுக்கதிபதியின் விசுவாசத்தை இயேசு ஏன் பாராட்டினார்? பதில், பல மத மக்களுக்கு இவ்வளவு ஆழமான நம்பிக்கை இல்லாததால். நியாயப்படுத்தல். நூற்றுக்கதிபதி அடையாளங்களைக் கோராமல் முழுமையாக நம்பினார். நாயினில் இயேசு என்ன அற்புதத்தைச் செய்தார்? பதில், அவர் இறந்த ஒரு இளைஞனை மீண்டும் உயிர்ப்பித்தார். நியாயப்படுத்தல். துக்கத்தில் இருந்த தாயின் மீது அவருக்கு இரக்கம் இருந்தது. இந்த உயிர்த்தெழுதல் ஏன் தனித்துவமானது? பதில், அந்த மனிதன் ஏற்கனவே அடக்கம் செய்ய எடுத்துச் செல்லப்பட்டான். நியாயப்படுத்துதல். மரணத்தின் மீதும் இயேசுவின் வல்லமையை இது நிரூபிக்கிறது. யோவான் ஸ்நானகன் தனது சீடர்கள் மூலம் இயேசுவுக்கு என்ன கேள்வியை அனுப்பினார்? பதில், நீங்கள் உண்மையிலேயே எதிர்பார்க்கப்பட்ட இரட்சகரா? நியாயப்படுத்துதல். யோவான் சிறையில் இருந்தார், உறுதிப்படுத்தலை தேடிக் கொண்டிருந்தார். இயேசு யோவானுக்கு எவ்வாறு பதிலளித்தார்? வார்த்தைகளா அல்லது செயல்கள? பதில், செயல்கள. நியாயப்படுத்துதல். அவர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், குருடருக்கு பார்வை அளித்தார், ஒடுக்கப்பட்டவர்களை முதலில் விடுவித்தார். இயேசு யோவானுக்கு என்ன செய்தியை அனுப்பினார்? பதில், நீங்கள் காண்கிறதையும் கேட்பதையும் சொல்லுங்கள். நியாயப்படுத்துதல். அற்புதங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றின. யோவான் ஸ்நானகனின் மகத்துவத்தைப் பற்றி இயேசு என்ன சொன்னார்? பதில், பெண்களிடமிருந்து பிறந்த யாரும் யோவானை விட பெரியவர் அல்ல. நியாயப்படுத்துதல். யோவான் மேசியாவுக்கு வழியை தயார் செய்தார். இந்த அத்தியாயத்தில் பரிசேயர்களை இயேசு ஏன் விமர்சித்தார்? பதில், ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கான கடவுளின் நோக்கத்தை நிராகரித்தனர். நியாயப்படுத்துதல். யோவானின் ஞானஸ்நானத்தையும் மனந்திரும்புதலையும் அவர்கள் மறுத்துவிட்டனர். இயேசு ஏன் அந்த தலைமுறையை சந்தைப் பிள்ளைகளுடன் ஒப்பிட்டார்? பதில், அவர்கள் யோவானையும் இயேசுவையும் நியாயமற்ற முறையில் விமர்சித்ததால். நியாயப்படுத்துதல். அவர்கள் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை, மிகவும் கண்டிப்பானவர் அல்லது மிகவும் நட்பானவர். இந்த அத்தியாயத்தில் இயேசுவை விருந்துக்கு அழைத்தவர் யார்? பதில், சீமோன் என்ற பரிசேயர். நியாயப்படுத்துதல். அவர் இயேசுவை கவனித்தார், ஆனால் அவரை முறையாக மதிக்கவில்லை. பாவமுள்ள பெண் சீமோனின் வீட்டில் என்ன செய்தாள்? பதில், அவள் கண்ணீராலும் வாசனை திரவியத்தாலும் இயேசுவின் பாதங்களை கழுவினாள். நியாயப்படுத்துதல். இது ஆழ்ந்த மனந்திரும்புதலையும் அன்பையும் காட்டியது. அந்தப் பெண்ணின் நடத்தையால் சீமோன் ஏன் ஆச்சரியப்பட்டார்? பதில், அவள் ஒரு பாவி என்று அறியப்பட்டதால். நியாயப்படுத்துதல். அவளுடைய மனந்திரும்புதலுக்கு பதிலாக அவளுடைய கடந்த காலத்தை அவர் நியாயப்படுத்தினார். இயேசு சீமோனிடம் என்ன கதை சொன்னார்? பதில், 2 கடனாளிகளின் உவமை. நியாயப்படுத்துதல். ஒருவர் கொஞ்சம் மன்னிக்கப்பட்டார், ஒருவர் அதிகம் மன்னிக்கப்பட்டார். உவமையில் கடன் கொடுத்தவரை யார் அதிகம் நேசித்தார்கள்? ஏன்? பதில், அதிகமாக மன்னிக்கப்பட்டவர்.
நியாயப்படுத்தல் மன்னிப்புடன் நன்றியுணர்வு வளர்கிறது. இயேசு ஏன் அந்த பெண்ணின் பாவங்களை வெளிப்படையாக மன்னித்தார்? பதில்: அவருடைய அதிகாரத்தை நிரூபிக்கவும் அவளுடைய விசுவாசத்தை மதிக்கவும். நியாயப்படுத்தல்: இது மற்றவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது, ஆனால் கடவுளின் கிருபையை வெளிப்படுத்தியது. இயேசு அந்த பெண்ணுக்கு என்ன இறுதிச் செய்தியை கொடுத்தார்? பதில்: உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ. நியாயப்படுத்தல்: இரட்சிப்பு விசுவாசத்தின் மூலம் வருகிறது, அந்தஸ்தினாலே அல்ல. லூக்கா 7 சுருக்கம். லூக்கா 7 இயேசுவுக்கு நோய், மரணம் மற்றும் பாவத்தின் மீது அதிகாரம் உள்ளது என்பதைக் காட்டுகிறது. அவர் வலுவான விசுவாசத்தின் காரணமாக நூற்றுவர் தலைவரின் வேலைக்காரனை குணப்படுத்துகிறார். துக்கத்தில் இருக்கும் ஒரு தாயின் மீதுள்ள அன்பினால் இறந்த ஒரு இளைஞனை எழுப்புகிறார். அவர் உண்மையிலேயே இரட்சகர் என்பதை யோவான் ஸ்நானகரிடம் உறுதிப்படுத்துகிறார். பின்னர் ஒரு பாவமுள்ள பெண் ஆழ்ந்த அன்பையும் மனந்திரும்புதலையும் காட்டுகிறார். இயேசு அவளை மன்னிக்கிறார். பதவி, மதம் அல்லது நற்பெயரை விட நம்பிக்கை, பணிவு மற்றும் உண்மையான மனந்திரும்புதல் ஆகியவை முக்கியம் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு கற்பிக்கிறது.